Students, 10th social science half yearly exam கான ஒரு மாடல் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 2024 கான மாடல் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். இதுல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் 2024ல உங்களுக்கு half yearly எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு, நான் கொடுக்குற இந்த கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டா நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்றத தெளிவா சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை இமிடியேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோஷியல் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்ல 14 1 மார்க்ஸ் வந்து சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் படிச்சாவே இந்த 14 1 மார்க்ஸ்க்கும் நீங்க உங்களை தயார்படுத்திக்கலாம். ஸோ அழகா வந்து 14 1 மார்க்ஸை ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி மேப்பு, டைம் லைன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாவே ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணாவே நம்ம வந்து அழகா ஒரு 40 மார்க்ஸ் வரையும் தாராளமா எடுத்துட முடியும். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாஸும் ஆகலாம், நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாமல் சென்டம் மார்க்கே எடுக்கலாம், சரிங்களா? ஸோ எப்படி சென்டம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வர அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல எனி 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஸ்டின் நம்பர் 28 ஒன் வந்து கம்பல்சரி. 15th கொஸ்டின் பாருங்க, நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டென்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் எ நோட் ஆன் மாவோ லாங் மார்ச். What were the duties of Palayakarars? இது very very important question. How are the peasant uprisings in British India classified? Next one, estimate Periyar as a feminist. இது very very important question. Write a short note on Deccan Plateau. இது important. What is burst of monsoon? Important. What is communication? What are its types? Important. Explain the cropping seasons of Tamil Nadu. What is the qualification of judges of the Supreme Court? Mention the member countries of BRICS. Very important question. Why is Chennai called the Detroit of Asia? Why we pay tax to the government? Right role of mangrove in coastal zone management. So 2 mark questionsல என்னெல்லாம் important questions repeated வர இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்க கொஸ்டின்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா இம்மிடியேட்டா படிக்க பாருங்க. இதே கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு half yearly வந்தாக்கா நீங்க இதுல 100க்கு எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா 50 மார்க்ஸ் கேட்கறாங்க. சோஷியலை பொறுத்த வரையும் நீங்க டீடைல் ஆன்சர், அதாவது அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாவே 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியா வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 5 மார்க்ஸே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு 1 வேர்ட்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க. ஸோ 1 வேர்ட்ஸை நல்லா கவர் பண்ணுங்க, மேப்பை நல்லா பாருங்க, டைம் லைன் நல்லா பாருங்க. ஏன்னா மார்க்ஸ் போற பார்ட்ஸே எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல்ல 1 மார்க்ஸ், மேப்பு, டைம் லைன் இதுல தான் மார்க்ஸ் போயிடும். ஸோ அதனால அழகா வந்து எல்லாத்தையுமே நல்லா படிச்சு கண்டிப்பா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபில் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இதே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. உங்க புக் பேக்ல இருக்க எல்லா ஃபில் இன் த பிளாங்க்ஸும் பார்த்துக்கோங்க. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யூஎன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட். இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ்ல பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. கிவ் ரீசன்ல த ஈஸ்டர்ன் காட்ஸ் இன் டிஸ்கண்டினியூஸ் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், ரைட் அபவுட் எனி மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இம்பார்ட்டன்ட். ரைட் அன் அக்கவுண்ட் ஆன் ரிவர் காவேரி. பாயிண்ட்ஸ் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் அ டீடைல் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். இதில் 37 38 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? எக்ஸ்பிளைன் தெம். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1930 வரையும் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த இயர் கேட்டாலும் நீங்க ஈஸியா எழுதுறதுக்கு ஒரு டிப் சொல்றேன் பாருங்க. நீங்க 1900லேருந்து 910 வரையும்
ஒரு 3 ஈவெண்ட் 1900லேருந்து 1920 வரையும் ஒரு 5 ஈவெண்ட்டும், 20லேருந்து 40 ஒரு 5 ஈவெண்ட், 40லேருந்து 50 ஒரு 5 ஈவெண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக 5 ஈவெண்ட்டை வந்து உங்களால் டைம் லைனில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மேப்பில் பேர்ல் ஹார்பர், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, நாகசாகி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சோஷியலுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் மேப்பில் என்னென்ன வேர்ல்டு மேப்பில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க 10th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏஆர்பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ A1 வந்து ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century, அப்படி இல்லை ஆப்ஷன்ல வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 90% இது அடிக்கடி வந்து 8 மார்க்ஸில் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியா மேப் ஆஸ் யூஷுவல் ஹிமாலயா, சோட்டா நாக்பூர், கொங்கன் கோஸ்டல், கல்ஃப் ஆஃப் மன்னார், தார் டெசர்ட், சுந்தர்பன், சில்கா லேக், எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய இந்தியா மேப்பில். அடுத்து தமிழ்நாடு மேப்பில் சென்னை, கன்னியாகுமரி, ரிவர் காவேரி, அகஸ்தியர் மலை, தொட்டபெட்டா, சேலம், கல்ஃப் ஆஃப் மன்னார், பே ஆஃப் பெங்கால். ஸோ நான் தமிழ்நாடு மேப்புக்கும் இந்தியா மேப்புக்குமே கூட என்னென்ன மேப்பில் இம்பார்ட்டண்ட்டாக வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க பிளேலிஸ்ட் லிங்க்ல இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். விஎல் கிளாஸஸில் போட்ட வீடியோஸ் மாதிரியே தான் நம்ம கல்வி விஜி சேனலில் இம்பார்ட்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கல்வி விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.